பண்ணாலும் நல்லது பண்ண நினைக்கிறீங்க. அப்போ அந்த மனசு மாறிடுச்சு. ஆனால் அந்த என்ன சொன்னாங்க, திரும்ப திரும்ப அவங்க புஷ் பண்ணிட்டாரு, ஏன் செய்யல, ஏன் அவர் கண்டிப்பாக பண்ண சொல்லிட்டு அது கொஞ்ச காலம் பார்த்தோம். நீங்கள் செய்யலையா உடனே அடுத்து என்ன பண்ணுவோம், அது வந்து அவர் இன்னொருத்தருக்கு யார் எதிரி, நீங்கள் ஏ பி சொல்கிறீங்க, இந்த மாதிரி பையன் சொன்னீங்க, ஆனால் அது வந்து உங்களை புஷ் பண்ணது நீங்கள் வந்து செய்யவே இல்லை, நல்லதாக மாறிட்டீங்க. ஆனால் அந்த பி அந்த என்ன பண்ணுன்னா, அந்த பிக்கு இந்த உலகத்தில் யார் எதிரின்னு பார்க்கணும். பிக்கு வேற யாரும் எதிர்ப்பாங்க இல்லையா உலகத்தில், அவங்க விட்டு அவங்க எண்ணம் போய் சேர்ந்து அவங்க ஒன்றுமா படிவாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த பாவத்தை நீங்கள் அனுப்புவீங்க. நீங்கள் செய்யலாம். அதை எண்ணத்தை வெளியாகிட்டால் அது எண்ணம் குருவும் கொடுக்காம போய் அதுதான் தப்பு. அதனால் எண்ணத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே நல்ல விதமாக பேச வேண்டும். தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணால் நான் ஆனந்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இன்பம், சுகம் கிடைத்து விட்டது பிரீத்திங். நான் ஷார்ட்டாக கொடுத்தேன் டைம்லாம் உங்களுக்கு டைம் இருந்தால் பிரீத் அவுட் என்ன பண்ணோம், நோய், துன்பம், கவலை, கோபம், பயம் விட்டு விளையுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வெளியிடும். இது ஒரு மாதம் பண்ணால் என்ன ஆகும், இதெல்லாம் வந்து சேர்த்துடும், தேவையில்லாத வெளியிடும். அதே மாதிரி நோய் வருவதற்கான முக்கியமான காரணம் சொல்லணும், ஃபியர், ஆங்கர், சாரோ அண்ட் லேசினஸ். பயம், கவலை, கோபம், சோம்பல் இது உருவாவதான் சோராசிபிலிஸ் சைக்கிள்ஸ் உருவாது. அது மூலமாக தான் எல்லா நோயும் வரும், கேன்சர், டயபெட்டிஸ், எல்லா நோய்க்கு வருவதற்கு காரணம் இதனால. இப்போ வந்து ஒருத்தருக்கு கொழுப்பு சாப்பிட்றதால ஆப்பிட்டா சாப்பிடுறது, கொழுப்பு நீங்கள் சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும். ஏன் ஆப்பிட்டா வருது அப்படின்னா, முதல்ல நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா, அடிக்கடி கோவப்பட்டாங்கன்னா ஆகுதுன்னா லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. கோபத்துக்கும் லிவருக்கும் கால்படருக்கும் கண்ணுக்கும் பொழுது இருக்குது. நீங்கள் கோவப்பட்டாலும் லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ கோவப்பட்டுனாவது உங்களுக்கு சாப்பிட்ற உணவை சரியாக ஜீரணம் பண்ணாத மாற்ற யார் மாற்ற தான் மாற்றீங்க. கோவப்பட்டதால சரியாக ஜீரணம் மாற்ற கெட்டப்பொழுப்பாக மாறுது. கெட்டப்பொழுப்பு உடம்புல இருந்தாலும் எப்போ அட்டாக் வருது அப்படின்னா, கொழுப்பாக அட்டாக் வரல, பயமும் கவலையும் வரும்போது அட்டாக். இப்போ இருதய நோய் வருது, அட்டாக் சொல்கிறாங்க, கொழுப்புலாம் அதிகமாக இருக்கு சொல்கிறாங்க. அது நீங்கள் வந்து கரைக்கணும் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு முத்திரா சொல்லி தர முடியும், நீங்களே கரைச்சிடலாம், கையாலே கரைச்சிடலாம். இரண்டாவது, நீங்க இனிமேல் என்ன பண்ணணும், சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அன்போடு இருந்து கொண்டே இருந்தால் இந்த உறுப்புகள் எல்லாம் வலிமை அடையும். மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றது, மற்றும் நன்மை செய்யறது, திட்டினாலும் நம்ம நன்மை செய்யுது, உங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் நன்மை செய்யறது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தாதான் குணமாகும். நீங்க நான் சொல்ற மாதிரி யோகா செய்றீங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறீங்க, யோகாசனம் செய்றீங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு சில பேர் நோய்கிட்டே இருக்கும். கோயிலுக்கு வர அடிக்கடி போவாங்க, ஆனால் நோய் வந்து என்ன காரணம்னா, அந்த பயம், கவலை, கோபம், சோம்பல் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நோய்க்கிறார். நீங்கள் எவ்வளோ ஃபுட் டயட்டில் இருந்தாலும், ஆறு சுவை உணவு எடுத்தாலும் சரி, நல்லா மென்று சாப்பிட்டாலும் சரி, புரியுதுங்களா, என்ன யோகா பண்ணாலும் சரி, உங்களுக்கு நோய் கிடையாது. நீங்கள் தப்பாக உணவு சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, யாரும் கெடுதல் பண்ணாமல் அன்பு பாசத்தோடு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியம். அப்போ கோவப்பட்டால் லிவர் பாதிக்குது, அதனால பிரச்சனை. அதே மாதிரி நீங்கள் கவலைப்பட்டா என்ன ஆகுதுன்னா, ஸ்டமக் ஸ்க்ரீன் வேலை செய்யாது, ஸ்டமக் ஸ்க்ரீன் வேலை செய்யாது. பாருங்க, ஆகிட்டாங்க அப்படின்னா அது வீட்டுக்கு போனாங்க பாருங்க, பசி எடுக்கணும், கவலைப்பட்டா வேலை செய்யாது. அதே மாதிரி யாரெல்லாம் துக்கமாக இருக்காங்களோ அவங்க வந்து லங்ஸ் லார்ஜ் வேலை செய்யும், சோகமாக இருக்காங்க எப்போதுமே, அப்போ லங்ஸ் அவங்க தான் ஆஸ்மா ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லங்ஸ் பற்றி சொல்லி பார்ப்பீங்க. நீங்கள் எப்போ சந்தோஷமாக மாறுறீங்களோ, மகிழ்ச்சியாக மட்டும் தான் அந்த லங்ஸ் உங்களுக்கு ஆஸ்மா பண்ணலாம். நீ சந்தோஷம் இல்லாமல் டேப்லெட்லாம் போட்டுட்டு யோகாசனம் பண்ணிட்டு நல்லா யோகாசனம் பண்ண டாக்டர் எவ்வளோ செய்யறேன், நான் போய் போவேன். நீ கவலைப்பட்டுனே இருக்கிற, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, டிவி பார்த்து கவலைப்படுறாங்க, அதனால நோய்க்கிறே தெரியாது. எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் டிவியை பார்த்து கவலைப்படுறாங்க. அப்போ அதெல்லாம் நான் வேலை செய்யாது. ஒரு சினிமா தேட்டரில் ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அந்த குழந்தை குழந்தை இறந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த படத்தை பார்க்கும்போது பயங்கரமான சீன் பார்க்கும்போது அவங்க பாலே விஷமாயிடும். நீங்களும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டீங்கன்னா, பேசிக்கிட்டே சாப்பிட்டா அந்த சாப்பாடே விஷமாயிடும். அது சாப்பிடாமலே இருந்துச்சு. எல்லாம் பேசிட்டு சாப்பிடுவாங்க, டிவி இல்லாமல் சாப்பிடுறது. டிவி பார்க்கும்போது அழுதுட்டே நம்ம சோகமான சீன் வருது, கண்ணு தண்ணி வருது. ஏன்னா ஜீரணத்துக்காக சொல்லப்பண்டிய சொல்லப்பெல்லாம் கட்டாயிடும். நான் சாப்பிட்ற உணவு ஜீரணம் பண்ணுறதுக்கு சுரக்கிற ஜீரணம் திரவம் கட்டாயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, கவலைப்படாமல் இருக்கணும். கவலையே இருந்தாலும் பண்ணலாம்.
அப்படி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு இணை மருந்து கிடையாது. இது ஒரு முக்கியமானதாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நான் வலியுறுத்தி சொல்றாங்க. இது வந்து எல்லா நோயும் குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. விலை கொடுத்து வாங்க முடியாத மருந்து. நீங்க செய்த எப்போதும் நல்லா இதை செய்து பாருங்க, நீங்க எல்லாமே ஆகும். இது சிரிச்சா என்ன பெனிஃபிட் கிடைக்குதுங்களா? ஹார்ட் ஸ்ட்ராங், சந்தோஷமாக ஹார்ட் ஸ்ட்ராங். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக ஆகுறாங்க. உங்களுக்கு புகழ்ந்து பேசுறாங்க, புகழ்ந்து பேசுனா அமைதியா இருக்கு. ஓகே, எல்லாம் கடவுள் திட்டுறாங்க, அப்பயே அமைதியா இருக்கு. ரெண்டுத்தையும் அமைதியா இருக்கு, நீங்களும் இருக்கு. அப்பதான் நீங்க ஆரோக்கியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஹார்ட் வீக் ஆகிடும், கவலைப்பட்டாலும் ஹார்ட் வீக் ஆகிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் இதே சக்தி நம்ம நாட்டி படைத்து கொண்டிருக்கிறாரு. அப்போ நாம என்ன அதுக்கு பொறுப்பு கொடுத்து நாம வந்து அந்த ஒரு ஒழுக்கம் கடமையை கூட வாழ்க்கை. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா பயந்தாமல் வச்சுக்கணும். சில பேர் பாருங்க, இன்டர்வியூ போவாங்க, அடிக்கடி காய்க்கு போவாங்க, வயிற்று கலந்த மாதிரி இருக்கும். வயிற்றுக்கு வயிற்றுல சம்பந்தம். பயந்தா வயிறு சரியாக வேலை செய்யாது, வயிற்று கலை போட்டுரும், கிட்னி சரியாக வேலை செய்யாது. இந்த பயத்தால் பார்த்த மாதிரி ஈடு போயிடும், வயிற்றாக அப்படின்னு பார்த்து போயிடும். ஏன்னா பயப்படும் போது கிட்னி வந்து வீக் ஆகும். வயிற்றுக்கும் கிட்னிக்கும் ஈடு காலக்கும் காதுக்கும் உடம்பு. கிட்னி வீக் ஆக காது நல்லா சொல்லி தெரியும். ஒரு 2 காது மாதிரி தான் நமக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், பயம் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணத்தெல்லாம் மாற்றி அமைச்சுக்கா நம்ம சந்தோஷமாக வாழலாம். அடுத்தபடியாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் யார் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஷார்ட்டாக சொல்றோம். அதாவது நமக்கு எத்தனை அறிவிப்பு? 6 அறிவிப்பு. வெரி கிரேட். இப்போ தாவரங்கள் எல்லாம் இருக்குல்ல, பிளான்ட்ஸ், அது எத்தனை அறிவிப்பு? தாவரங்கள் எத்தனை அறிவிப்பு? சீக்கிரமாக சொல்லணும். 4 அறிவிப்பா? சொல்லுங்க. 2 அறிவிப்பா? தாவர பிளான்ட்ஸ்ல எத்தனை அறிவிப்பு? ஒன்று எஸ்ஆர் நோ சொல்லுங்க. எஸ்ஆர் நோ இல்லையா சொல்லுங்க. நோ சொல்லுங்க. இல்லையா 2 4 சொல்றீங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். டீச்சர்ஸ் தாவரம்னா ஒரு அறிவு. பிளான்ட்ஸ் ஒரு அறிவு படுத்த தாவரம் சிறந்ததா, 6 அறிவு படுத்த மனிதன் நாம சிறந்தவான்? கேள்வி கேட்டா யார் சிறந்தவன்? தாவரங்களா? நீங்களா? ஓகே, சொல்றாரு. நம்ம தான் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. மனிதன் தோன்றாதற்கு முன்பே தாவரங்கள், தாவரங்கள் என்றால் மனிதர்கள். இப்போ நீங்களே புரிஞ்சுக்கீங்க யார் சொன்னவங்க. தாவரங்களை பார்த்தீங்கன்னா சரிங்களா, அது வந்து பூமியிலிருந்து காய்கறி எடுத்துட்டு அந்த பிறகு சன்லைட்லேருந்து அந்த எனர்ஜி வாங்கி அது தேவையானதான் எடுத்துட்டு அது சேமிச்சு வைக்கிறது தான் காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாம். நம்ம போய் எடுத்துட்டு வந்தோம். சமையல் வந்து கிச்சனில் ரெடியாக இல்லை, சன்லைட் ரெடியாக. அதான் நான் பிரேக் பண்ண பாருங்க, காய்கறி பண்ணுவோம். அது வந்து சூரியனுக்கு விஷ் பண்ண, அதை விஷ் பண்ணால் நம்ம பிரகாசமாகும். புரியுதுங்களா? அப்போ நம்ம அதுலேருந்து நம்ம தேடி வந்து தான் நம்ம சமையல் பண்ணணும். அப்போ அந்த தாவரங்கள் என்ன செய்யுதுன்னா, ஒரு இடத்துல இருக்குது தண்ணி கிடைக்கல, இருக்கு உள்ள வேற இடத்துல தண்ணி கிடைக்கல. ஆனால் தண்ணி வந்து அங்கே இருக்கு, பக்கம் தண்ணி இருக்கு. இந்த ஃபாதர் இருக்கிறவங்க தண்ணி இருக்கு. ஆனால் அந்த ஒரு அறிவு படுத்த அந்த தாவரத்துக்கு பாருங்க, அறிவு பாருங்க, அந்த ஒரு அறிவு என்ன பண்ணுதுன்னா அந்த இறைவனோட தொடர்பு வச்சுட்டே இருக்கு. அதை லிங்க் பண்ணி என்ன பண்ணுன்னா தண்ணி எங்க கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் தாவரத்துக்கு ஒரு சங்கடம் என்னன்னா நகரக்கூடிய தன்மை இல்லை. எங்க அது இருக்குதோ கடைசி வரைக்கும் 1000 அங்கே தான் இருந்தாலும் எங்கேயும் போக முடியாது, அங்கேதான் இருக்கும். அது ஒரு கஷ்டம் இருக்குது. ஐயோ அந்த தண்ணி அங்கே இருக்க நம்ம அங்கே போக முடியல, அது ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த ஃபீலிங் என்ன பண்ணுறதுன்னா அது என்ன பண்ணுறது, பூமி தண்ணியிலாவே அந்த இடத்துக்கு அங்கே போயிட்டு திரும்பி தண்ணி இல்லைன்னு திரும்பி வராது. மனிதன் பாருங்க, ஆதரவு படுத்த மனிதன் பாருங்க, இங்கே தோண்டி பார்ப்போம் தண்ணி இல்லையா ஆதரவு பண்ணுவோம். ஆனால் அந்த ஓரறிவு படுத்த அந்த பிளான்ஸ் என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக முடிவு பண்ணி இங்கேருந்து போகுது, கரெக்டாக தண்ணி கேட்ச் பண்ணணும். அவங்க திரும்ப தண்ணியில் திரும்ப வராது, கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிடும். அப்போ அந்த ஓரறிவு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், தண்ணி எடுத்துக்கலாம்.
ஆனால் மனசுக்குள்ள அது என்ன ஃபீலிங்னா நமக்கு நகர முடியலையே ஒரு ஃபீலிங். இதனுடைய அந்த ஃபீலிங் என்ன ஆகுதுன்னா அந்த காலத்திலிருந்து இரண்டாவது புழு உற்பத்தி ஆகுது, அது நகரக்கூடிய தன்மை கிடைக்கிறது. அந்த புழு நகர்வதற்கு காரணம் யாருன்னா தாவரம். அந்த பிளான்ஸ் அதை வேண்டி அது ஒரு சிஸ்டம் வேண்டி அதன் மூலமாக அந்த நகரக்கூடிய தன்மை பயன்படுத்துது. யார் பயன்படுத்துது? மரம் தான், உதவி தான். மரம் தான் என்ன பண்ணுச்சு, ஒரு புழுவுக்கு நகரக்கூடிய அந்த சக்தியை திறமையை வாங்கி கொடுக்குது. அந்த புழு யாரும் தேங்க்ஸ் சொல்லுவோம், யாரும் தேங்க்ஸ் சொல்லுவோம், பிளான் தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆனால் புழு வந்து நகர முடியும், வாய் மட்டும் தான் இருக்காது, மூக்கு இருக்காது, கண்ணு இருக்காது, காது இருக்காது. 2 அறிவு படிச்சதுலாம் வந்து வாய் மட்டும் தான். ஆனால் நகரப்படும் தன்மை அது ஃபீல் பண்ணுது. நுகரப்படும் தன்மை இங்கே நிற்கும் போது 3வது இந்த எறும்பு வருது, அது நுகரப்படும் தன்மை. அப்போ எறும்பு யாரும் தேங்க்ஸ் சொல்லுவோம், புழுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், மற்ற தேங்க்ஸ். நீங்க எறும்பு ஒரு 3 அறிவு உள்ள எறும்பு நான் பார்த்தீங்கன்னா எப்பயாவது மழையில நனைஞ்சிருக்கா? இது வரைக்கும் மழையில எங்க நனைஞ்சிருக்கா தெரியாது. மழை போகிறதுக்கு முன்னாடி சேஃபாக இருக்கும். 2வது அது தேவையான உணவு முன்னாடி எடுத்து வச்சிருக்கும். அந்த 3 அறிவு படைத்த எறும்புக்கு வந்து அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு வெள்ளம் கட்டி அந்த மூலையில் வச்சுட்டிங்கன்னா எறும்பு வாசனை வந்து பார்த்தா ஈவினிங்குள்ளே கேட்ச் பண்ணுங்க. நமக்கு தெரியாது, நமக்கு அந்த வாசனை கொடுனாக்கா 003 எறும்பு கண்டுபிடிச்சி. அப்புறம் 4வது அறிவு பார்த்தீங்கன்னா பாம்பு, அது கண்ணு இருக்கும், காது இருக்கும். அப்புறம் 5வது அறிவு காது உள்ள பிராணிகள்லாம் காது இருக்குன்னா 5 அறிவு. அதுக்கப்புறம் 6வது அறிவு நம்ம வரும். இப்போ நம்ம 6வது அறிவாக வந்துட்டோம்னா எத்தனை பேர் நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய பாருங்க. நம்ம தேங்க்ஸ் சொல்லணுமா, நன்றி சொல்லவே இல்லை. இத்தனை பேர் இத்தனை சிஸ்டம் வேண்டி என்ன அடுத்து போனால் எதுவும் கட்டணும், அது ஷார்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த இத்தனை சிஸ்டங்கள்லாம் வேண்டி நமக்கு இந்த 6வது அறிவு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு வந்து இவ்வளோ மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது. அடுத்தபடியாக பாருங்க, திடீர்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 6 அறிவு படுத்த நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன, யாராவது உங்களை மனசு புண்படும்படி யாராவது உங்களுக்கு திட்டுறாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப திட்டுறாங்க, கண்டிப்பாக திட்டுறாங்க. அப்போ மனசு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 6வது அறிவை வச்சு நினச்சி பார்க்குறீங்க, நாம போய் யாராவது துன்பப்படுத்தினா நம்ம அவங்களுக்கு தானே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 6வது அறிவை பயன்படுத்தி நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி பக்குவம் விலங்குகள் கிடையாது. மற்றொரு துன்பத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் விலங்குகளுக்கு கிடையாது. அது தன் செய்யக்கூடிய செயலால் ஒருத்தர் யாராவது துன்பப்படுவாங்கன்றது அது தெரியாது. ஆனால் மனிதனுக்கு 6வது அறிவு படுத்த மனிதனுக்கு தெரியும். இப்போ நமக்கு திடீர்னு கோபம் வருது, அது கோபம் நினைக்கலாம், திடீர்னு கோபம் வருது. அப்புறம் தியானம் பண்ணி பார்த்தா ஏன் கோபம் வருதுன்னு பார்த்தா பின்னாடி நாய் நம்ம எப்படி வருதுன்னு பார்த்தா நாய் ஒன்று நிற்கிறாங்க. அப்போ நாய்கிட்டேருந்து அந்த கோபப்படுற எண்ணம் நம்ம வந்து போச்சு. ஏன்னா அது நம்ம நேரம் என்ன பண்ணிருக்கோம், நம்ம விலங்குகள் தான் வந்துருக்கிறோம். நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கணும், தேவையில்லாத விஷயம் என்ன பண்ண 6வது அறிவை பயன்படுத்தி அதை வழிகடிக்கணும். அதே ஒன்று பாருங்க, யாராவது நீங்கள் போட்டீங்க கட்சி வந்து நீங்கள் கீழே போட்டுருக்கீங்க, அது கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, நன்றி சொல்கிறீங்க. இது யாருக்கு தெரிவிக்கீங்க? அதே நாய். நன்றி மாதிரி ஒரு விலங்கு வந்து விலங்கு வந்து நாயக்காவுடைய. அப்போ அந்த நன்றி நல்ல உணர்வு வந்து நம்ம அதுக்கு தான் கிடைக்கும். தப்பான விஷயமும் அது இருக்குது. அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, பஞ்சம், இது 6 விலங்குகளின் பதிவு. நம்ம 6வது அறிவு படிச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 6த்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த 6வது அறிவை பயன்படுத்தி அன்பு, பாசம், கருணை கொண்டவன் மனித உரிமையின் தெய்வம். ஆசை, கோபம், களவு கொண்டவன் மனித உரிமையின் தெய்வம். நீங்க எங்கெல்லாம் அன்பு செலுத்துறீங்களோ நீங்கள் 6வது அறிவை பயன்படுத்தி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கெல்லாம் நீங்க கோபத்தை பயன்படுத்துறீங்களோ நான் வந்து விலங்கின சரிவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க எதை தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து விட்டு நம்ம 6வது அறிவை பயன்படுத்தி மனிதனாக நாம் வாழ்ந்தால் அன்பு, பாசம் கொண்டதாக என்ன ஆகுதுன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து அதே மாதிரி அன்பு, பாசமா இருக்கும். அப்ப இந்த உலகத்தை வந்து உலக சமாதானம் கொண்டு வருவதற்கான பொறுப்பு உங்க கையில இருக்கு. அந்த 6வது அறிவை பயன்படுத்தி நீங்க என்ன இனிமேல் என்ன பண்ணணும், நீங்க எப்போதுமே அன்பு பாசமா இருந்து பாருங்க, உங்க பிள்ளைங்க அதே அன்பு பாசமா இருக்கும். அந்த மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில பேர் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், வாழ பிடிக்குன்னு சொல்றேன். நீங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அந்த உடல் சமுதாயத்துக்கு சொந்தம், இந்த உயிர் இறைவனுக்கு சொந்தம்.
ஏன்னா இந்த 6 பேர் நன்றி சொல்ல வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அம்மா அப்பா அம்மாவாக நம்ம வந்துருக்கணும். அப்புறம் அவங்க நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை அதெல்லாம் கலந்து திரும்பி தர முடியாது. அதன் பிறகு நீங்கள் இந்த வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலருடைய உழைப்பில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. இப்போ லட்சக்கணக்கான அரிசி மட்டும் உள்ள போயிருக்கீங்க. அதெல்லாம் உடனே மாறிடும். சில பேர் சிக்கன் மட்டன் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வாரம் எவ்வளோ சாப்பிடுங்க, வாரம் 1 கிலோ வாங்கினாங்கன்னு சொன்னால் நீங்கள் கலந்து போட்டு பாருங்கள், ஒரு பட்டியே சாப்பிட்டுருக்கீங்க. ஒரு பட்டி நிறையா உள்ள கோழி சாப்பிட்டுருக்கீங்க, ஒரு பட்டி நிறையா உள்ள இந்த ஆடு சாப்பிட்டுருக்கீங்க, இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ பல வேலை உழைப்பை நீங்கள் வாங்கி இந்த உடல் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் போயிட்டு பல வேலை அறிவை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் பல சமுதாயத்தில் வாங்கின கடமை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? அது தான் டியூட்டின்னு பேர் வருது. டியூ வாங்கியிருக்கீங்க சமுதாயத்தில். நான் டியூட்டியை ஒழுங்காக செய்யறது தான் எனக்கு துரோகி. உங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்தால் தான் நீங்கள் வந்து அது 6வது பயன்படுத்துறீங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெரும் பொருட்கள் இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இந்த உடலை தற்கொலை பண்ணிட்டு நம்ம அதிகாரம் இல்லை. சில சொல்லுவாங்க படித்து ஒரு சகோதரி படிச்சிருக்கிறாங்க சொல்கிறாங்க, அது படிச்சிருக்காங்களா வேலைக்கு போகக்கூடாது, நான் வேலைக்கு பண்ணிக்கிறேன் ஒரு சொல்கிறேன். இதே தவறு. ஏன்னா சமுதாயத்திலிருந்து வாங்கின அந்த கடனெல்லாம் திரும்பி கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் என்னென்ன தெரிஞ்சீங்கன்னா சமுதாய சொந்தமானது. இப்போ நான் பேசுகிறேன் சமுதாய சொந்தமானது. எனக்கு சொந்தமானது ஒன்றுமே கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள், பல பேர் உழைப்பை நான் பயன்படுத்துகிறேன். டைம், கேமரா, காரு, வீடு, அப்புறம் நான் என்னுடைய அம்மா அப்பா மெயின் காரணம். பல பேர் அறிவு நான் போகர், திருமூலர், விவேகானந்தர், ராமலிங்கசாமி, வேதாத்ரி மகரிஷி, சிவானந்த பரமஹம்சர்லாம் நான் ஞான குருவை வச்சு தியானம் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். இல்லை அவங்க சொந்தமானது. அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அறிவு என்னென்ன தெரியுங்களா? நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறது, யூனிவர்சிட்டியில் படிக்கிறது அறிவு. ஆனால் ஞானம் என்பது என்னென்னா ஸ்கூலில், காலேஜில், யூனிவர்சிட்டியில் கிடைக்காது. அது தியானம் பண்ணால் தான் கிடைக்கும்.